மற்றும் பிளிட்ஸ் சுற்றுகளில் பிரக்ஞானந்தா அசாத்திய திறமை வெளிப்பட்டது. ருமேனியாவில் நடைபெற்ற செஸ் கிளாசிக் தொடரில் வெற்றி பெற்ற பிரக்ஞானந்தாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. உள்நோக்கத்தோடு சோதனை நடத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர்களை அமலாக்கத்துறை துன்புறுத்துவதாக அமைச்சர் முத்துசாமி கண்டனம். டாஸ்மாக் நிறுவன செயல்பாடுகளில் முறைகேடு நடைபெற்றதற்கான ஆதாரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்று குற்றச்சாட்டு. புதுக்கோட்டையில் பூமி பூஜையில் ஏற்பட்ட சலசலப்பின் போது கட்சியினரை கத்தியால் வெட்டுவது போன்று மிரட்டும் சட்டமன்ற உறுப்பினர். நிகழ்ச்சிக்கு முறையாக தனக்கு அழைப்பு விடாததால் காவல்துறை முன்னிலையில் கத்தியால் வெட்ட முயலும் காட்சிகள் இணையத்தில் வைரல். திருவாரூரில் லஞ்சம் வாங்கிய வருவாய் ஆய்வாளர் கைது. இடத்தை அளவீடு செய்ய கோரிக்கை வைத்த நபரிடம் ரூபாய் 15,000 லஞ்சமாக வாங்க முயன்றபோது கையும் களவுமாக கைது செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. அறுவடைக்கு தயாராக காருடன் நின்ற 25,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் ஒடிந்து சாய்ந்து சேதம். சென்னை புறநகர் பகுதிகளான மதுரவாயல், நெற்குன்றம், வளசரவாக்கம், வானகரம், போரூர், ஐயப்பத்தாங்கல் உள்ளிட்ட இடங்களில் மழை. சென்னையில் மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் வெப்பம் தணிந்தது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே பேருந்திலிருந்து தவறி விழுந்த காவல் உதவி ஆய்வாளர் உயிரிழப்பு. சென்று கொண்டிருந்த பேருந்திலிருந்து நிலை தடுமாறி கீழே விழும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே வீட்டின் முன்பு உலா வந்த காட்டு யானை. சிசிடிவி காட்சிகள் வெளியாகி குடியிருப்பு வாசிகளிடையே அதிர்ச்சி. வரும் 22ஆம் தேதி அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் இன்று 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிப்பு. இத்தாலி பிரதமர் மெலோனியை முழங்காலிட்டு வரவேற்ற அல்பேனிய பிரதமர் எடி ராமா. சிவப்பு கம்பளம் மீது வணக்கம் கூறி வரவேற்கும் வீடியோ வைரல். வைரமுத்துவின் தாயார் மறைவையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆறுதல். உடன் எம்பிக்கள் டி.ஆர். பாலு, ஆர். ராசா, அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோர் இருந்தனர். ருமேனியாவில் நடைபெற்ற சூப்பர் பிட் கிளாசிக் செஸ் போட்டியில் முதன்முறையாக பட்டம் வென்றார் சென்னையைச் சேர்ந்த பிரக்ஞானந்தா. இறுதியாக நடைபெற்ற டை பிரேக்கர் சுற்றுகளில் பிரான்ஸ் மற்றும் ஈரானிய வீரர்களின் கடும் போட்டியை சமாளித்து பட்டம் வென்றார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து உலக நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எம்பிக்கள் விளக்கமளிக்க உள்ளதாக தகவல். கனிமொழி உள்ளிட்ட சுமார் 40 எம்பிக்கள் அமெரிக்கா, பிரிட்டன், ஐக்கிய அரபு அமீரகம், ஜப்பான், தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு 10 நாள் சர்வதேச சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடிவு. தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் இளைஞர் அணி, மகளிர் அணி உள்ளிட்ட அணிகளின் ஆலோசனை கூட்டம். நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காமல் 2வது நாளாக அன்புமணி புறக்கணிப்பு. பாமகவில் ஏற்பட்டுள்ள சலசலப்பு விரைவில் சரியாகும் என்று ஜி.கே. மணி நம்பிக்கை. உட்கட்சி பிரச்சனையை பொதுவெளியில் சொல்ல விரும்பவில்லை என்றும் கருத்து. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு நிலுவையில் உள்ள சூழலில் விசாரணை தீவிரம். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த போது பற்றி எறிந்த கார். விபத்தில் சிக்கி கார் தீப்பிடித்த நிலையில் காரை ஓட்டி சென்ற நபர் சிறு காயங்களுடன் மீட்பு. தமிழகத்தில் கோடை காலம் விரைவில் முடிய உள்ளதாக தகவல். தமிழகத்தில் இனிவரும் காலங்களில் தொடர்ச்சியாக மழைக்கு வாய்ப்பு. ஆந்திராவில் ரூபாய் 1000 கோடி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் 2 பேர் கைது. மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தனுஞ்சய ரெட்டி, கிருஷ்ணமோகன் ரெட்டி ஆகியோரிடம் தீவிர விசாரணை.
ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள 2 துறைமுகங்கள் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். ஏமனின் ஹிடைடா மற்றும் அஸ்-சலித் நகரங்களில் உள்ள துறைமுகங்கள் மீது இஸ்ரேல் விமானப்படை குண்டுமழை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.